அனைவருக்கும் வணக்கம். நான் எம்பி ரகு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர். என்னை ஏவிஎம் ரகுன்னு சொல்லுவாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் 15 வருஷமா இருக்கேன் நான். என்னுடைய தம்பி அருண்குமார் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் முதல் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து என்னை இன்டர்வியூ பண்ண வந்தார். வந்துட்டு அப்புறம் அப்பவே சொன்னார், ஆனால் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கேன், கமலாவில் ப்ரொடியூசர் சொன்னேன். சரிப்பா, என்ன கண்டென்ட்னா நீங்கள் வந்து படத்தை பாருங்கண்ணா அப்படின்னாரு. படம் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருந்தது. வாங்க அருண். பார்த்தோன்னே என் மேலே ரொம்ப ஒரு அன்பு. ஃபர்ஸ்ட் என்ன இது மாதிரி மீடியாவில் தான் என்ன இன்டர்வியூ பண்ண வந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து ஆங்கராக தான் வந்தாப்புல. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 15 வருஷமா இருக்கேன் நான். படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி விட சொல்ல இன் ட்ரபுள் இன்டர்னு சொன்னார். அப்பயும் எனக்கு நாட் புரிஞ்சுது. ஸோ ஏதோ சம்திங் இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப், அதாவது ஆக்டிங்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இவர் இன்னமும் 20 படம் பண்ண மாதிரி அந்த வே ஆஃப் டைலாக் ப்ரெசன்டேஷன், அந்த ஃபேஸ் ஆஸ் ஒரு டைரக்டரா ஒரு மியூசிக் டைரக்டரா நான் சொல்றேன். நான் எக்ஸலண்டா இருந்தது. கண்டென்ட் ரொம்ப நல்லா கண்டென்ட் பண்ணியிருந்தாரு. அது தற்கொலைன்றது வந்துட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், அது சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா? அந்த கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க. கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிங்க, எக்ஸலண்டா பண்ணிங்க. ஹீரோயின் அது ரொம்ப ஹீரோயின் வந்து ஆக்சுவலி வந்துட்டு பாலபகேந்திரன் இன்ட்ரோடியூசிங் அர்ச்சனா, அது மாதிரி ஒரு கை தட்டலாம். கண்டிப்பா பெரிய லெவல் வரும் இந்த பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன வயசுல அருண் வந்து இந்த ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு ரொம்ப எல்லாம் நியூ ஃபேஸ் வச்சு ரொம்ப அழகா நடந்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா நிறைய பசங்க லவ்ல தான் இது ஆயிட்டு இதாயிடுறாங்க. எதுக்குமே வாழ்க்கையில அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது என்ற ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. அருணுடைய முதல் படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய தம்பி அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு பெரிய ரவுண்ட் வருவான். ஏன்னா இன்னைக்கு சினிமா காலம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா ஹீரோ நம்பி சினிமா கிடையாது, ஸ்கிரிப்டை நம்பி தான் சினிமா. ஓகேங்களா? என்னதான் ஓடிடி என்னதான் இது வந்தாலும் நல்ல படமா இருந்தா ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல கொண்டாடுறாங்க. அது நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகம் உள்ளவரை சினிமா இருக்கும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வரணும். ரொம்ப வாழ்த்துக்கள். அருண் பெரிய லோகர். அதே மாதிரி சைட்ல எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருணுக்கு இது ஹீரோயின் உங்க பேருங்க? நதியா. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். இந்த பொண்ணு ஒரு ஆக்சுவலி அது வீட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, வீட்டில் ஒரு பழக்கிற கேஷுவலா பண்ணியிருக்கு. அதனால இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வரும். இந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா வரணும். நீங்க ஊடகம் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இது மாதிரி நியூ கமர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறா. இது சாதாரண இந்த இடத்துக்கு வரலங்க, நல்லா கேட்டுங்க. எவ்வளவு வலி, எவ்வளவு இது. பேசிக்கலி ஒரு நல்ல வசதியான பையன் தான். ஆனா சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துருக்காப்பல. இல்ல சொல்றேன், ஊருல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால இந்த படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கோஆபரேஷன் மெயின் மீடியா தாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டா இன்னைக்கு எல்லாரையும் தூக்கி விட்டுது நீங்க தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் எங்க இருக்கார்? ப்ரொடியூசர் சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். ஏன்னா இன்னைக்கு ப்ரொடியூசர்ன்றது தப்பா தெரியுதுங்க. கூட அந்த ரிலேஷன் கூட ஒரு 5000 10,000 தரமாட்டுறாங்க. நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா ஆக்டிங்க்கு நான் அருள் கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஒரு டைரக்டர். நான் உண்மையிலே சார் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அந்த டைலாக், அந்த ஃபேஸ், இது ஆஸ் ஒரு டைரக்டரா தெரியும். அதே மாதிரி நிறைய அந்த பொண்ணு எக்ஸலண்டா பண்ணிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் ப்ரொடியூசர் தான். ஓகேங்களா? இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஊடகங்கள் நீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். சில மூவி நல்லா இருக்கு, ஒரு மெசேஜோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராமிஸ் ஒரு வித்தியாசமான கான்செப்டாகவே இருக்கு. குடியால எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருது, தென் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. இது என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது தான் எங்களோட லைஃப் இதுக்கப்புறம் அமைய போகுது. எங்களோட முழு உழைப்பையும் இதில் போட்டிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்கோம் நான் நம்புகிறோம். ஸோ மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் கொண்டு போனோம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசருக்கு டேரக்டர். இந்த படத்தோட எடிட்டர் தான். இந்த படத்தை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மக்களுக்கும் வந்து கண்டிப்பாக அதை நல்ல விதமாக வந்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய லைஃப். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு புது டீம். ஸோ அதனால கண்டிப்பாக ஊடகங்கள் நீங்கள் தான் வந்துட்டு தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தரணும், மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நம்ம படம் ப்ராமிஸ். ஸோ இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி கூட.
படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாரும் படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன டீம். நீங்கள் எல்லாரும் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நன்றி. எல்லாரும் கண்டிப்பாக 26 தேட்டரில் பார்த்துருங்க. எங்கள் பிஆர்ஓ சரவணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் மூலியமாக தான் எங்களுக்கு ஆடியோ லான்ச்சில் ஒரு அறிமுகம் கிடைச்சது. எங்கள் படத்தோட பிஆர்ஓ சக்தி சரவணன் அவருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன டீம். எங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் நிறைய போராடினோம். பட்டு எங்கள் படத்தில் அடையாளப்படுத்திக்கிட்டு முதல்ல பேர் போட்டது அவர் பேர் தான். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நாங்கள் மொத்தமே புது டீம் தான். எங்களுக்கு எல்லாருமே இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க்காக நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு படத்தில் ஃபஸ்ட் டைம் லீடாக எல்லாருமே ஒரு மேஜர் ரோலாக பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு படம். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்தேன். அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு வந்து என்னோட படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன விஷுவலாக எனக்கு என்ன வேணும்னு கேட்டனோ அதை டிஓபி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் ரொம்ப நன்றி. கட்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டும் கட்ஸுக்கு. ஸோ அது டே நைட்டு பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது முழுக்க இந்த படம் எடுக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத என் நண்பர்களும் என் ஊர் சார்ந்த மக்களும் என் நண்பர்கள் மட்டும்தான் காரணம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம், நாகராஜ் சார். இன்னைக்கு எங்கள் டீமுக்கே இன்னைக்கு வரைக்கும் கையை பிடிச்சி இந்த படத்தை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக டே நைட்டு எங்கூட சேர்ந்து அவரும் தூங்காமல் இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நான் ஏன் ஹீரோவாக பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணோம். பட் இந்த லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லைனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் வைஸாகவும் அதிகமாக இருந்தது. நல்லா சப்போஸ் அதை நான் ஏற்று பண்ணால் பட்ஜெட்டு அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் போனது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போனது. அதுக்கப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே வந்து நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு அந்தளவுக்கு நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரக்ஷனில் மட்டும்தான் இருந்தேன். பட்டு இவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இந்த படத்தில் எங்கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒருத்தராக பேர் சொல்ல முடியல, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஜானரில் தமிழ் சினிமாவில் ஒரு கைவிட்டு விரல் எண்ணக்கூடிய மாதிரி தான் படம் வந்திருக்கு. இந்த ஜானர்னா நான் சொல்கிறது பர்டிகுலர் அந்த கருவை சொல்கிறேன். இந்த பேட்டர்னில் லவ் பேட்டர்னில் இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நான் நம்புகிறேன். அதை தான் எங்கள் டீமும் ஸ்ட்ராங்காக நம்புது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன் உக்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே தான் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி அந்த கதைக்குள்ளே போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் மறக்காமல் தேட்டருக்கு போய் பாருங்கள். எங்கள் சின்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களை மாதிரி சின்ன டீம் நிறைய பேர் வெளியே வருவாங்க. தேங்க்யூ. நீங்கள் நல்லபடி படம் பார்த்து வரவேற்றிருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த வெற்றி என்றைக்குமே படம் வெளியே வந்து நல்லபடி வரும்னு நம்பிக்கை இருக்குது. 26/6/26 படம் ரிலீஸு. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த படம் எடுத்து மாறி கதையை வந்து டைரக்டர் அருண்குமார் சொன்னப்போ, ஆன்லைன் சொன்னப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நான் வந்து செய்யலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவரோட சேர்ந்த இந்த எல்லாரும் டீம் தான் ரொம்ப முக்கிய பங்கு. எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோயின், ஆர்டிஸ்ட், டிஓபி எல்லாருமே வந்து மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆக்ட்ரஸ் எல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க. ஒரு டீமாக ஒரு முயற்சியாக கொண்டு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நாங்களே வந்து ஒரு 50-60 தடவை பார்த்துட்டோம். ஸோ ஒரு தடவையும் பார்க்கும்போது ஒரு விஷயமா நல்லா இருக்கு. இந்த ஆன்லைன் ஸ்டோரி வந்து நல்லபடி ஸ்கிரிப்டாக கவர் பண்ணியிருப்பாரு. திரைக்கதை ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் அவர்களுக்கும், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கார் மிஸ்டர் ஜெனிஷ். அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு
எங்களுக்கு தோழமையாக இருந்து இந்த படத்தை தைரியமாக ஊக்குவிச்சு ரிலீஸ் செய்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. சரண் வாங்க. எங்களை மாதிரி நானும் ஒரு சின்னவன், எல்லாருமே ஒரு சின்னவங்க தான் நம்ம சொல்ல முடியும். எங்களை மாதிரி ஒரு சின்னவங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கு இவர் மாதிரி ஒரு டீம் கிடைச்சாவே போதும், எல்லா டீமும் வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை மாதிரி ஒரு மீடியாவுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் நன்றி. எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா இந்த படத்தை ப்ராமிஸ் அப்படின்ற படத்தை இந்த வருடத்துல ஒரு சிறந்த ஒரு ஓப்பனிங்கா கொடுக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனுக்கு நன்றி. பொதுவாக ஃபேமிலி கிட்ட இருந்து நம்ம இருக்கிற தொழில், நம்ம பார்க்குற தொழிலுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணது என்னோட பிரதர் இல்லா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ப்ரொடியூசர். இருந்தாலும் அவங்களுக்கு முழுக்க ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு திருப்தியானதுக்கு அப்புறமா அந்த படத்தை நம்பி எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்நாளோட ஒரு முக்கியமான ஒரு படைப்பு, வாழ்நாளோட ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. ஸோ அதை நம்ம மூலமாக வெளியே கொண்டு வர வாய்ப்பு நம்பி கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை பற்றி ஒரு சின்னதாக சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த டீமை நான் முதல்ல பார்த்தது டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஷோ காட்டிட்டு நாங்கள் சில இன்புட்ஸ் கொடுத்தோம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 120 தடவை இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கியூட்ல அங்கே கரெக்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. படத்தை வந்து அவங்க திருப்தி ஆகலை, என்ன நல்லா பண்ணணும், மக்களுக்கு கொடுக்கும்போது ஃபைன் டியூன் ஃபைனல் வெர்ஷன் சூப்பராக கொடுக்கணுன்றது தெளிவாக இருக்காங்க. எங்கள் சைடில் ஆல்ரெடி நாங்கள் ஓடிடி பிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாட் ஒன்லி தேட்டர்கள், இது ஒரு பெரிய ஓடிடிலேயே கொலாபரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ஒரு ப்ரோமோ, அந்த டீசர் ட்ரெய்லரே நமக்கு ஒரு ரீச் கிடைச்சு. நாங்கள் தேட்டர் மூவ் பண்ணும்போது ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு ஜெர்க் ஆகிட்டு ஓகே இந்த கண்ணில் ஒரு ப்ராமிசிங்கான விஷயம் இருக்குன்றத எங்களோட சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் சைட்னு சொல்லியிருக்காங்க. ஓடிடி சைட்லையும் அது எனக்கு ஒரு ஹூக்காக கிடைச்சிருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தில் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் தான். ஆல்ரெடி சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறவங்க இருக்காங்க, லீடாக டேரக்டராக இருக்கட்டும், அப்போ நிறைய அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக இருந்தது. படம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அதுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறது டெக்னிக்கல் டீம், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பேக் போனாக இருந்து ரொம்ப கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆனது இந்த சேது மாதிரி காதல் மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து 2 months மேலே ஆச்சு, இன்னும் ஸ்டில் இந்த படத்தோட எமோஷன்ஸ் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் கிளைமேக்ஸ் தான் பார்த்தேன் இப்போ. ஸோ ஓவராலாக இந்த படத்தை ப்ராமிஸ்ன்ற இந்த படத்தை எங்கள் மூலமாக வெளியிடுறது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. June 26 அப்படின்ற ஒரு விஷயத்தில் ப்ரொடியூசர் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதாவது நான் முதல்ல அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதான், அதில் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடின்னு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது டேரக்டர் அண்ட் டீம். ஸோ ப்ரொமோஷனுக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. தான் இப்போ இது ஹாப்பியான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன படம் ப்ரொமோஷன் நான் வர மாட்டேன் அப்படின்றதுலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை. நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சில படங்கள் அது கிளாஷ் ஆகிருக்கு. இந்த படத்தில் அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு நல்ல நிறைவான ஃபீல் கொடுக்குது. June 26 ப்ராமிஸ் உண்மைக்கு வருது. ப்ராமிசிங்கான படமாக இருக்கும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி.